அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்க அதிபரா மீண்டும் பதவியேற்றிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய உத்தரவுகள் ஒவ்வொன்றுமே உலகத்துல தற்போது வர்த்தக போரை உருவாக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் காசா போர், உக்ரைன் ரஷ்யா போர், இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும்னு துடிக்கிற ட்ரம்ப் தற்போது வர்த்தக போரை உருவாக்கிட்டு இருக்காரு. மெக்சிகோ, கனடா, சீனாவுக்கு அதிகமான வரியை விதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்தியாவுக்கு அடுத்து அவர் ஒரு ஷாக் கொடுக்க போறாரா? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டாரு. அதன்படி மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே 25% வரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த எரிசக்தி தொடர்பான பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% வரி, மீதம் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கு 25% வரின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே 10% வரி விதிக்கப்பட்டிருக்கு. இது போக அமெரிக்காவோட நடவடிக்கைக்கு அந்த நாடுகள் எதிர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், அமெரிக்காவோட நலனை கருத்தில் கொண்டுதான் நாங்க இறக்குமதி வரியை உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்றாரு. இந்த நேரத்தில் மெக்சிகோ, கனடா, சீனா நாடுகள் சும்மா இருப்பாங்களா? அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் மெக்சிகோவுடைய அதிபர் கிளாடியா, அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்களும் வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்சிகோ, அமெரிக்கா இடையே இப்போ வர்த்தக மோதல் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அமெரிக்காவில் 100 கார் விற்குது அப்படின்னா அதில் 16 கார் மெக்சிகோவுடைய தயாரிப்பு தான். ட்ரக், டிராக்டர் எல்லாத்துடைய உதிரி பாகங்களுமே மெக்சிகோவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ் உள்ளிட்ட அந்த எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அப்ளையன்சஸ் எல்லாமே மெக்சிகோவிலிருந்து தான் அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 48% க்ரூட் ஆயிலை மெக்சிகோ மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சப்ளையரும் இந்த நாடு தான். பியர் உள்ளிட்ட மதுபான வகைகள் கூட மெக்சிகோவிலிருந்து தான் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்கு. இது போக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், சில ப்ரீஷியஸான மெட்டல்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எக்கச்சக்கமாக மெக்சிகோவிலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. இப்போது இதனுடைய விலை எல்லாமே அங்கே அதிகரிக்க போகுது. அமெரிக்காவுக்கு அந்த இறக்குமதி அப்படிங்கிறதே கண்டிப்பாக குறைஞ்சிடும். மெக்சிகோவில் அந்த பொருட்கள் எல்லாமே அங்கேயே முடங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக கனடா. ட்ரம்போட நடவடிக்கைக்கு கனடாவும் பதிலடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட அந்த டீலை மீறக்கூடிய வகையில் அமெரிக்காவோட வரி விதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த வரி விதிப்பு அமெரிக்க மக்களுக்கு தான் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். நாங்களும் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கனடாவிலிருந்து பாருங்கள், மினரல்ஸு, ஃபியூயல்ஸ், ஆயில், அது போக மெஷினரிஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பாய்லர்ஸ், அலுமினியம், அயன் மற்றும் ஸ்டீல் உள்ளிட்ட பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகுது. அதுபோக 60% ஆயில் தேவையை கனடா தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் எங்களுக்கு வரி விதிக்கிறதா இருந்தால் இனிமேல் எங்ககிட்ட நீங்கள் ஆயில் வாங்காதீங்க, போய் ரஷ்யா கிட்ட வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கனடா அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட ட்ரம்ப் அசர்ற மாதிரி தெரியல, தொடர்ந்து வரி விதிச்சிருக்காரு. அடுத்ததாக சீனா. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் 10% வரி விதிக்க போகிறோம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய உத்தரவு. இதனால் சீனா அப்போது கடும் கோபத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான், விரைவிலேயே அமெரிக்கா மீது உலக வர்த்தக சபையில் நாங்கள் கேஸ் போட போகிறோம் அப்படின்னுட்டு சீனா சொல்லியிருக்காங்க. சீனாவிலிருந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ், டிஸ்பிளே மானிட்டர்ஸ், டாய்ஸ் மற்றும் ஸ்கேல் மாடல்ஸ், பிளாஸ்டிக் கூட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சீனாவிலிருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஆக மெக்சிகோ, கனடா, சீனா உள்ளிட்ட நாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே அமெரிக்காவில் அதிக வரி விதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இனி அமெரிக்காவில் அந்த பொருட்களுடைய விலை எகுரும், தட்டுப்பாடும் ஏற்படலாம். இதனால் மற்ற பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும். இறக்குமதியே கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதெல்லாம் அந்தந்த நாடுகளில் அந்த பொருட்கள் முடங்கும். இதனால் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை, அந்த நாடுகளுக்கும் பிரச்சனை. ஆக இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது எதுக்கு இவ்வளோ வரியை விதிக்கணும் அப்படிங்கும்போது தான் அமெரிக்கா சில காரணங்களை சொல்கிறாங்க. மெக்சிகோ, கனடா, சீனா அந்த நாடுகளோட சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கணும், அவங்களுடைய ரவுடிசம், அது போக போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ளே நுழையிறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு தைரியமான முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்காருன்னு ஒயிட் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. அதிக வரி விதிப்புக்கு குறிப்பாக ஒரு காரணத்தை சொல்கிறாரு ட்ரம்ப். அதுதான் ஃபென்டனில் அப்படிங்கிற ஒரு மருந்து.
இது அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குதாம். அமெரிக்காவில் 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உட்பட்ட பலரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறப்புக்கு அந்த ஃபென்டனில் அப்படிங்கிற அந்த ஒரு மருந்து தான் காரணமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்சோமேனியா உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மனோவியல் மருந்து. அமெரிக்காவில் 18லேருந்து 40 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய மரணத்துக்கு இந்த மருந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தை ஒரு முறை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாவே அந்த மருந்துக்கு அவங்க அடிமையாகிடுவாங்களாம். ஆக இந்த மருந்து பார்த்தீங்கன்னா சீனா, மெக்சிகோ, கனடா இந்த நாடுகள்ல இருந்து தான் முறைகேடா அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்படுதான். இந்த நிலையில தான் ட்ரம்ப் நிர்வாகம் அவங்களுக்கு அதிக வரியை விதித்து ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்காரு. சீனாவிலிருந்தும் மெக்சிகோ அது போக கனடா நாட்டு அந்த பார்டர்ஸ் வழியாக பல போதைப் பொருட்களும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பார்டருக்குள்ள நுழையிறதா சொல்றாரு ட்ரம்ப். இது பற்றி அமெரிக்க அரசாங்கம் பல முறை வார்னிங் கொடுத்தும் கூட இந்த 3 நாடுகளும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லையாம். அதனால தான் அவங்களுக்கு தற்போது இறக்குமதி வரியை உயர்த்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இது மட்டும் இல்லாமல் கனடா, மெக்சிகோ இந்த நாடுகள்ல இருந்து முறைகேடா பலரும் அமெரிக்காவுக்குள்ள நுழையிறாங்க. இதை தடுக்கிறதுக்கும் கூட அந்த நாடுகள் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வைக்கிறாரு. மெக்சிகோவை சேர்ந்த போதை மருந்து உற்பத்தியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கனடாவில் இருக்கிற சிந்தட்டிக் ஆய்வகங்களில் தான் அந்த ஃபென்டனில் அப்படிங்கிற அந்த போதை பொருட்களை தயாரிக்கிறாங்களாம். இதுக்கான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பாருங்கள் சீனாவிலேருந்து மெக்சிகோ, கனடாவுக்கு கொண்டு வரப்படுதான். அதன் மூலமாக தான் அந்த போதைப் பொருள் உருவாக்கப்பட்டு அமெரிக்காவுக்குள்ளே கடத்தப்படுது. ஆக இந்த விஷயத்தில் 3 நாடுகளுக்குமே தொடர்பு இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு அதிரடியான நடவடிக்கையை ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆக கனடாவை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு கனடா அரசு தவறிட்டாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. கனடாவில் போதைப்பொருள் நெட்வொர்க் இப்போது சர்வதேச அளவில் செயல்பட தொடங்கிருச்சு அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புடைய தரப்பு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. மெக்சிகோ மீது அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த சட்டவிரோத குடியேற்றம், அதே போக அந்த போதைப்பொருள் கடத்தல், கேங் பிரச்சனை, இதையெல்லாம் அவங்க கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க. மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் மெக்சிகோ அரசோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெள்ளை மாளிகையுடைய பகீர் குற்றச்சாட்டாக இருக்கு. இதனால சீனா மட்டும் இல்லாமல் மெக்சிகோ, கனடா இந்த நாடுகள் மீதும் சேர்த்து அமெரிக்கா உச்சபட்ச வரியை விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 3 நாடுகளுமே அமெரிக்கா வைக்கக்கூடிய அந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்திருக்காங்க. அதே நேரம் அமெரிக்கா மீதும் வரிகளை விதிச்சிருக்காங்க. சீனா கேஸே போட போகிறாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் தொடக்கத்திலிருந்தே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அமெரிக்காவுக்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நாடுகள் மீது நாங்களும் கடுமையான வரி விதிப்பை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாடுகளில் நம்ம இந்தியாவோட பெயரும் இருக்குது. இந்தியா, சீனா, பிரேசில் இந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அதிக வரியை விதிக்கக்கூடிய நாடுகள்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நாடுகள் மீது நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்க போகிறோம். இந்த நாடுகள் பொதுவாகவே எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நாடுகள். அவங்க தீங்கு விளைவிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுடைய நாட்டுக்கு தேவையான செயலில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. பிற நாடுகளுடைய பொருட்களுக்கு வரி விதித்து அதன் மூலமாக அவங்களோட வருவாயை பெருக்கிக்கிறாங்க. அவங்க நாட்டோட முன்னேற்றத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் மற்ற நாடுகளுக்கு முக்கியமாக எங்களுக்கு யார் கூடுதல் வரி விதிக்கிறாங்களோ அந்த நாடுகள் மீது நாங்களும் கூடுதல் வரிகளை விதிப்போம். சீனா ஒரு மிகப்பெரிய நாடு, அவங்க மற்ற நாடுகள் மீது மிக மிக அதிக அளவில் வரியை விதிக்கிறாங்க. இந்தியா, பிரேசில்னு பல நாடுகள் இதே மாதிரி தான் கூடுதல் வரியை விதிக்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்களுடைய அமெரிக்காவை முதலிடத்துல கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இனி அதிக வரியாக அவங்க மீதும் விதிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ட்ரம்ப். எனவே இந்தியாவோட வரி விதிப்பு முறையையும் காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட மேலும் சில நாடுகள் மீது 20% வரைக்கும் கூடுதல் வரிகளை ட்ரம்ப் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்தியா, அமெரிக்கா இடையே இப்போது பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அங்கே அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறவங்களை இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. டாலருக்கு எதிராக அந்த பிரிக்ஸ் கரன்சியை கூட உருவாக்குறத பற்றி இந்தியா நினைக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் இந்தியா சொல்லிடுச்சு. ஆனாலும் கூட இந்த வரி விஷயத்தில் இந்தியாவை ட்ரம்ப் எப்படி ட்ரீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. இப்போது வரைக்கும்
கனடா, மெக்சிகோ, சீனா இந்த 3 நாடுகளுக்கு தான் அவர் சொன்னபடி வரி விதிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா இந்தியா, பிரேசில் இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் வரியா இன்னும் அதிகப்படுத்துவாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.